இந்த சிங்கம் இப்படி தான் பண்ணிச்சு தெரியுமா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ ஆமாம்ல கெட்ட வார்த்தை பேசிச்சா சிங்கம். ஸோ இப்படி அதான் சொன்னேன், ஒரு பேரண்ட்டு வந்து ஒரு குழந்தையாக மாறி உடல் மொழியும் அவனுடைய வார்த்தைகளும் எல்லாமே குழந்தையாக மாறி பேசும்போது ஓ அந்த கற்பனைக்குள்ளே அவன் போவான். ஓ இது தப்பு, நம்ம டைரெக்டாக வந்து இந்த வார்த்தை தப்பு, இப்படி பேசக்கூடாது, இந்த கெட்ட வார்த்தை நீ எப்படி பேசுன அப்படின்லாம் அவன் சொன்னால் அவங்களுக்கெல்லாம் அது ஒன்றும் பெருசாக ஆகாது. உங்களுடைய கற்பனையில் ஒரு கதையை சொல்லுங்கள். நீ அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்ப, அந்த பையன் பென்சில் எடுத்துட்டானா பாவம் இல்லை, அந்த பென்சில் எடுத்த பையன் பாவம் இல்லை, இப்படி சொல்லும்போது ஆமாம்ல நம்ம கூட எடுத்துக்கூடாதுல்ல, இப்படி தான் நம்ம கொண்டு போகணும். டேரெக்டாக பென்சில் எடுக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இன்னும் நெகட்டிவாக குழந்தைங்கள்ட்ட பேசவே கூடாது. முதல்ல பாசிட்டிவ் தான் இருக்கணும், இதை இப்படி செய். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே வந்து இதுக்கு 5 ரூபா, இதுக்கு 10 ரூபான்னே சொல்லக்கூடாது. இது எத்தனை பேர் தெரியுமா, ஒரு பென்சில் பாருங்கள், பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதுக்கு ஊக்கு இருக்குது, இதில் மரத்தில் செஞ்சுருக்காங்க, எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க பார்த்தியா, இதை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா. எல்லாமே அந்த ஒரு குட்டி குழந்தைங்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு 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 உணர்வாக பேசும்போது குழந்தைங்க ரொம்ப அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்டுக்கும் ஆசிரியருக்கும் காது பெருசாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தையோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையோ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ எவ்வளோ ஆனாலும் அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விடையை வந்து ஒரு கதையாவோ இல்லை அதை செய்யக்கூடாதுன்றதை டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக இப்போ நீ இருந்தால் என்ன ஆகும், உனக்கு அப்படி இருந்தால் என்ன ஆகும், இப்படி நம்ம புரிய வைக்கணுமே தவிர டைரெக்டாக இப்படி பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இதுதான் ஒரு பேரண்ட்டு குழந்தைங்களை கையாளக்கூடிய விஷயம். நிறைய குழந்தைங்கள்ட்ட நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நானுமே நிறைய சொல்லுவேன், என் மகளை வளர்த்ததை விட என் பையனை வளர்த்ததில் நான் கொஞ்சம் கவனிக்கலையோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா முதல் பொண்ணு அவளுக்கு நிறைய நேரம் கொடுத்த மாதிரி இருந்தது, பையனுக்கு வந்து நிறைய நேரம் கொடுக்கலையோ. அவன் கேள்வி கேட்கும்போதெல்லாம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேலை பளு ரீசனாக. ஸோ இதுதான் பெற்றோருக்கு வந்து நிறைய வேலை பளு, நிறைய அழுத்தங்கள், ஒரு போட்டியான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கனால இருக்குது. ஆனால் நிச்சயமாக நம்ம குழந்தை சமூகத்துக்கான ஒரு குழந்தை இல்லையா. முதல்ல வந்து அவன் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற ஆளாக நினைக்காம முதல்ல அவன் ஒரு ஒழுக்கமான ஒரு குழந்தையாக மாற்றணுன்னா முதல்ல நாம் வந்து அதை சரியாக செய்யணும். அப்பாட்ட பேசுகிறதாகட்டும், இல்லை அம்மாட்ட பேசுகிறதாகட்டும், இல்லை கணவன்கிட்ட பேசும்போதாகட்டும், நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை பற்றியும் பேசுகிறது, குழந்தைங்க முன்னாடி பேசாமல் இருக்கணும். அவங்க விளையாடிட்டு தான் இருப்பாங்க, குழந்தைங்க பாட்டுன்னு விளையாடிட்டே இருப்பாங்க, நம்ம சொல்கிறத அவங்களுக்கு தெரியாமல் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதை வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்மகிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, வேறு யார்ட்டையாக கேட்பாங்க, எங்கள் அம்மா இது பேசுனாங்க, இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்க இருக்கும்போது நம்மளோட பேச்சு கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை பற்றியும் கோல் சொல்கிறதோ, யாரை பற்றியும் குறை சொல்லிகிட்டு இருக்கிறது, இல்லை சினிமாவை பற்றின விமர்சனம் பண்ணுறது, இல்லை மதத்தை பற்றி பேசுகிறது, இது மாதிரி எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஓஹோ தப்போ, அவங்களோட சேரக்கூடாதோ அப்படின்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும் இல்லையா. ஸோ நாம் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கான இதுவாக மாறுது. ஸோ இதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையும் நீங்கள் 1/2 மணி நேரம் விட்டுருந்தீங்கன்னா, இங்கே ஓடாத, அங்கே பிடிக்காத. ஸோ ஏன் குழந்தை தேடுவான். ஒரு சேர் இருந்ததுன்னா அந்த சேர் மேலே குழந்தைங்க உட்கார மாட்டாங்க, சேர் கடியில் போய் தான் உட்காருவாங்க. அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஆராய்ச்சியை நம்ம முடக்கிறோம், இங்கே ஓடாத. அப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா கோவம் வருது. அந்த இடத்துல தான் அவனுக்கு வந்து அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது தான் பல விதமாக வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வெளிப்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுது, பயம் வருது, அது அதிகமாகிட்டே இருக்குது.